அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். இது தவிர இளைக்கிறதுக்கு மட்டும், அதாவது உடல் இளைக்கிறதுக்கு, உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் கொள்ளு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், இந்த கொள்ளில் நிறையவே நற்குணங்கள் இருக்குது. இது சாப்பிட்றதால நமக்கு நிறைய பலன்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொள்ளுடைய நல்ல பலன்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி பெற முடியும், எப்படியெல்லாம் கொள்ளை நம்ம சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள் முழுமையாக நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல விஷயங்களில் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு ஒரு வகையான பயிர். இதுக்கு கொள், காணம், முதிரை அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. தட்டையா, பழுப்பு, செம்மண் நிறத்தில் இது இருக்கும். இதுக்கு ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் அப்படின்னு பெயரும் இருக்குங்க. எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடியது இந்த கொள்ளு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடினமான பணிகள் செய்யும் குதிரைக்கும் முன்னோர்கள் இதை உணவாக கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு கொள்ளு உதவிகரமாக இருக்கும். கொள்ளு அதுக்குரிய சக்தியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைகள் பல மைல் தூரம் தொடர்ந்து ஓடக்கூடிய சக்தியை அது உண்ணக்கூடிய இந்த கொள்ளு பருப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. கொள்ளு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஊளைச்சத்தை குறைக்கிறதோடு உடலுக்கு அதிக வலுவையும் கொடுக்குமா. கொள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொள்ளுடைய புரத சத்து, நார் சத்து, மினரல் சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து, தாது பொருட்கள் மாதிரி அதிக அளவில் சக்தி கொண்டது. கொள்ளை ரசமாக வைத்து சாப்பிடும்போது நிறையவே நன்மைகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உணவில் அடிக்கடி நம்ம கொள்ளை சேர்த்துக்கும் போது உடல் எடை குறையும். இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சதுக்கு அப்புறமா காலையில் எழுந்த உடனே அதை சாப்பிட்டு வரும்போது உடல் எடை விரைவில் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொள்ளை தொடர்ந்து சாப்பிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ ரத்த அழுத்தம் சீராக மாறி உங்களுக்கு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை நீக்கவும் மேலும் கற்கள் சேர விடாமல் இருக்கவும் இது உதவிகரமாக இருக்குது. ஜலதோஷம், இரும்பல், உடல்வலி, சோர்வு மாதிரியான பெருமளவில் குறைக்கக்கூடியது இந்த கொள்ளு அப்படின்னு சொல்லப்படுது. கடுமையான உடல் உழைப்பிற்கு அப்புறமா வரக்கூடிய உடல் அயற்சியையும் இந்த கொள்ளு மூலியமாக குறைக்க முடியும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறிடுமா. அதே போல் ஊளை சதையை குறைக்கும் சக்தியும் கொள்ளு பருப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் அதிகளவு மாவுச்சத்து நிறைந்திருக்கு. பருப்பை ஊற வைத்தும் நம்ம சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் வறுத்தும் நம்ம இதை சாப்பிடலாம். கொள்ளு அரைத்து பொடி செய்து ரசத்தில் பயன்படுத்தி வருவது நல்லது. சிலருக்கு வாயு பிரச்சனையால் எப்பவுமே வயிறு மந்தமாக இருக்கும். அவங்க கொள்ளை அரிசியோடு சேர்த்து கஞ்சியாவோ துவையலாகவோ அல்லது ரசமாவோ சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்குமாம். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், கண்ணோய்கள் மாதிரியான விஷயங்களில் இந்த கொள்ளு நீர் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்துவதோடு மாதாந்திர ஒழுக்கை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பிரசவ அழுக்கை வெளியேற்றும் தன்மை கொள்ளுக்கு இருக்காம். அரிசியும் கொள்ளையும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டுவதோடு தாதுவை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இழைத்தவனுக்கு எள்ளுன்னு பழமுறை இந்த பழமொழியை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த பழமொழி மிகப்பெரிய அளவில் அர்த்தம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொழுப்பை குறைக்கிறதுல கொள்ளுக்கு அத்தனை சக்தி உண்டு அப்படின்னும், இது தவிர கொழுப்பை குறைக்கும் உணவு சாதாரணமாக கிடைத்து விடாது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஆயுர்வேத சித்த மருத்துவத்திலையும் கொள்ளு பயன்படுத்தப்படுது. இதில் விட்டமின், புரதச்சத்து, இரும்பு சத்துன்னு நிறையவே அதிகமாக இருக்குங்க. இதன் மகத்துவத்தை அறிந்ததால் தான் நம்ம முன்னோர்கள் கடினமான பணிகளை செய்யக்கூடிய குதிரை இதை உணவா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட கொள்ளை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறைந்திருக்கும் மருத்துவ பலன்களை பல்வேறு சித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கணக்கிடும் அளவுகோலை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளில் இந்த ஒரு நிறமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கக்கூடிய இந்த சர்க்கரையை குறைக்கவும் கொள்ளு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளுடைய பயன்களை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள வீடியோ
வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.